வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவியை பயன்படுத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் கடந்த வாரம் வெளியிட்டிருந்தது. மேலும் தற்பொழுது மன்னிப்பு கடிதத்தை கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தும் முறையாக எந்த ஒரு இடத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை மட்டும்தான் பயன்படுத்த முடியும், அதற்கான அதிகாரம் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருப்பதாகவும், இனி பொதுச் செயலாளர் பதவியையோ அதிமுகவின் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுச் செயலாளர் என்ற முறையில் கண்டிப்பதையோ வன்மையாக நீதிமன்றம் கண்டிக்கிறது என்றும், பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்த வழக்கு முடியும் வரை அதற்கான இறுதி தீர்ப்பு எப்படி வருகிறதோ அதை பொறுத்து தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமா அல்லது அவர் அந்த பதவியில் தொடரலாமா என்பதை இறுதியாக முடிவு செய்ய முடியும். அதுவரை இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை மட்டும்தான் அவர் பயன்படுத்த வேண்டும் என்று தற்பொழுது உயர்நீதிமன்றம் அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தலைமை 10 தேர்தல்களில் தோல்வியடைந்தது மட்டுமல்லாமல் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும் என்ற ஏற்கனவே கருத்து கணிப்புகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணமே அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஒற்றுமை இல்லாத காரணம்தான் என்ற பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும், தென் மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கோவை மண்டலத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் இடையே ஏற்படக்கூடிய மோதல்கள் தற்பொழுது சாதி ரீதியான மோதல்களாக இது பார்க்கப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தளவிற்கு தகுதியும் திறமையும் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் உயர் பதவிகள் கொடுக்க முடியும். ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு தகுதியும் திறமையும் இல்லாமல் பணத்தை பெற்றுக்கொண்டு தனது சமூகத்தினருக்கு அதிக முன்னுரிமை கொடுத்தும் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டும் தென் மாவட்ட நிர்வாகிகளை ஓரம் கட்டப்படுவதும் தற்பொழுது அதிமுகவில் கலவரமாக மாறுவதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கியுள்ளார். நீதிமன்றம் கூறியது சரியா என்றால் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.